ரிஷப ராசிக்கு இந்த 2025 நியூ இயர் வந்து எந்த மாதிரிலாம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்க போது, என்ன மாதிரிலாம் ப்ரெடிக்ஷன்ஸ் தரப்போகுதுங்கிறத பார்க்கலாமா? இந்த 2025ல ரிஷப ராசி நேயர்களுக்கு பிஸ்னஸ் அப்படிங்கிறது எந்த மாதிரி இருக்கும்? ரிஷப ராசி செல்ஃப் லவ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். அப்போ புதிய தொழில் முயற்சிகளில் வெற்றி, முக்கியமாக பெண்கள் சம்மந்தப்பட்ட தொழில்கள், பியூட்டி, காஸ்மெட்டாலஜி, காஸ்மெட்டிக் கிளினிக்கு, இந்த மாதிரி பெண்கள் நளினம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பிஸ்னஸில் சக்ஸஸ் அப்படிங்கிறது பாசிபிள். ஜாப்ல வந்து எந்த மாதிரி growth இருக்கும்? 10ல் சுக்கிரனோட சனி இருக்கும்போது இந்த வருஷம் வந்து பிறக்குது. அப்போது கண்டிப்பாக ப்ரமோஷன் பாசிபிள், இன்க்ரிமெண்ட் பாசிபிள். மேரேஜ் அப்படிங்கிறது அமெரிக்கான வாய்ப்புகள் இருக்கா? ரிஷபராசிக்கு திருமண அமைப்பு 2025 எப்படி இருக்கு? ரிஷப ராசிக்கு 2025ல பேபி அப்படிங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குங்களா? முழுக்க குழந்தை பிராப்பத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வருஷம் தான். ஸோ ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னாலும் எடுங்க, சக்ஸஸ் ஆகும். நேச்சுரலாக பேபி பர்த் இருக்குனாலும் அதை நீங்கள் நெக்ஸ்ட் இயர்க்குலாம் போஸ்ட்பான் பண்ணாமல் இந்த வருஷமே ட்ரை பண்ணிக்கிறதுங்கிறது ரெக்கமெண்டபிள். கடன் அப்படிங்கிற பிரச்சனைகள் குறையுமா? 2025ல் ரிஷபராசிக்கு கடன் பிரச்சனைகள், கோர்ட் கேஸ், இந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த 2025ல தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்காங்க. இங்கே போடக்கூடிய கேசஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக ஃபேவரபுளாக வரும். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு 3 months மட்டும் அந்த கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, வில்லங்கத்தில் நீங்களாக போய் மாட்டிக்காமல் இருங்க. இந்த கோயில் வழிபாடு செஞ்சால் அந்த இயர் அப்படிங்கிறது உங்களுக்கு பாசிட்டிவாக அமையும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ரிஷபம் 2025ல் போக வேண்டிய கண்டிப்பான கோயில் ரிஷபம்னாலே பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தபோர் ஆஸ்ட்ரோ முத்துக்குமாரி மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். மேம், நம்மளுக்கு ரிஷப ராசிக்கு இந்த 2025 நியூ இயர் வந்து எந்த மாதிரிலாம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்க போது, என்ன மாதிரிலாம் ப்ரெடிக்ஷன்ஸ் தரப்போகுதுங்கிறத பார்க்கலாங்க. அந்த வகையில் முதல்ல ரிஷப ராசி அப்படிங்கிறவங்களுடைய கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேங்க மேம். ரிஷபராசி செல்ஃப் லவ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னை கண்ணாடியில் பார்த்து ரசிச்சுப்பாங்க. மற்றவங்க நம்மளை ரசிக்கிறாங்களா, அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கலாம் அவங்களுக்கு கவலை. அவங்கள பிடிக்கணும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணிப்பாங்க, அழகாக இருந்துப்பாங்க. ஸோ செல்ஃப் லவ் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். இப்போ அவங்ககிட்ட கேட்டு இந்த உலகத்திலே எனக்கு பிடிச்ச நபர் யாருன்னா நான் தான் அப்படிம்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்கள பிடிக்கும். ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் சூப்பராக பண்ணுவாங்க. அழகாக கலர்ஸ்லாம் சூஸ் பண்ணுவாங்க. தனக்கு என்ன நல்லா இருக்குங்கிறத நேர்த்தியாக சூஸ் பண்ண தெரியும். ட்ரெஸ்ஸுன்னு இல்லை, பொதுவாகவே தனக்கு என்ன தேவைங்கிறது இவங்களுக்கு தெளிவாக தெரியும். அதேமாதிரி கொஞ்சம் ஆடம்பரம் அப்படிங்கிறது பிடிக்கும். எதுவுமே கொஞ்சம் ஒரு கிளாஸாக இருக்கணும், ஒரு லக்ஸூரியஸாக சஃபஸ்டிகேட்டடாக இருக்கணும். அப்போ தான் வந்து இவங்களுக்கு பிடிக்கும். ஸ்பெண்டிங் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப வருத்தப்பட மாட்டாங்க. அதுவும் தனக்கு தேவை செலவழிக்கணும்னா செலவழிச்சிடுவாங்க. பிராண்டடான விஷயங்கள் தான் பிடிக்கும். ஒரு வீடு கட்டுறாங்கன்னா கூட அந்த வீட்டை விட ஹவுசிங் இன்டீரியர்ஸ்க்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆட்கள். அதே மாதிரி மணி மேக்கிங் அப்படிங்கிறதுலையும் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் நிறையா பண்ணுவாங்க. ஸோ குறிப்பிட்ட ஒரு சின்ன காலத்திலே ஒரு பெரிய பணத்தை மேக் பண்ணுறது எப்படிங்கிறதுல தான் மூளை வேலை செய்யும். இதுதான் ரிஷபராசியோடைய கோர் கேரக்டர். ரிஷப ராசிக்கு இந்த 2025ல எந்த மாதிரி கிரகங்கள்லாம் டிரான்சிட் இருக்குது, அதில் எதெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது, எதெல்லாம் நெகட்டிவாக இருக்குது, எது எப்பப்போ நடக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லிடுங்க. மேஷ ராசிக்கு 2025ல் நடக்கக்கூடிய மேஜரான ஒரு பயிற்சிகள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குரு பயிற்சி மே 14ஆம் தேதி குரு பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது. குரு வந்து லக்னத்தில் இருந்தவர் இப்போ 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. லக்னத்துல இருந்து நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணார். குடும்பத்தில் ஒரு மேன்மை வந்தது. இவங்களுக்கே ஒரு பெருந்தன்மை வந்து நிறைய பேரை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவாகவே நடந்தது. ஸோ பிளவுப்பட்ட உறவுகள், நண்பர்கள் கூட சண்டை இருந்தாலோ, உறவுகள் கூட சண்டை இருந்தாலோ 2024 திரும்ப சேர்ந்துக்கிட்டாங்க. அதன் மூலமாக ஒரு சந்தோஷம், நிம்மதிங்கிறது இருந்தது. இப்போ 2க்கு வரக்கூடிய குருவுமே பொருளாதார லாபம், குடும்ப முன்னேற்றம் அப்படிங்கிறத கண்டிப்பாக இவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஒரு மெச்சூரிட்டி அப்படிங்கிறது வரும். வயதுக்கு மீறின ஒரு மெச்சூரிட்டி, பெருந்தன்மை அப்படிங்கிறதையும் இந்த குரு கொடுக்க போகிறாரு. நல்ல தன லாபத்தையும் கொடுக்க போகிறாரு. சனியாகப்பட்டவர் 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு போறாரு. ரிஷப ராசிக்கு சனி ராஜயோகாதிபதி. அதே சனி 11ஆம் இடத்துக்கு போகும்போது கேட்கவே வேணாம். 2ல் குரு, 11ல் சனி, பணம் கொட்டும். என்னதான் ஷேர்ஸ், மியூச்சுவல்ஸில் ஒரு லாபம் நஷ்டங்கிறது ஏற்ற இறக்கமாகவே 2024 போனாலும் 2025 மே மாதத்துக்கு மேலே இந்த விஷயங்கள்லாம் மாறப்போகுது. மார்ச்ல இருந்தே ஒரு ரிலீஃப் அப்படிங்கிறது இருக்கும். நடந்த ஒரு லாஸ்லலாம் ரெக்கவர் ஆவாங்க. மே மந்த்துக்கு அப்புறம் ப்ராஃபிட் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிடும். அப்போது சனி குரு 2 பேருமே சேர்ந்து லாபத்தை கொட்டி கொடுக்குறாங்க. ராகுவும் கேதுவும் முறையே 4, 10ஆம் இடங்கள்ல இருக்கிறாங்க. 4ஆம் இடத்துல கேது, 10ல் ராகு. 4ல் கேது இருக்கும்போது அப்பப்போ ஒரு தடுமாற்றம், கன்ஃபியூஷன் அப்படிங்கிறத கொடுக்கும். எந்த முயற்சியும் டக்குன்னு எடுக்க மாட்டாங்க, ரொம்ப யோசிச்சு எடுப்பாங்க. பட் 10ல் இருக்கக்கூடிய ராகு தொழில் வெற்றியை கொடுத்துருவாரு. ஸோ மேஜராக நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே 2025ல் ரிஷபத்துக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது.
இந்த 2025ல ரிஷப ராசி நேயர்களுக்கு பிசினஸ் அப்படிங்கிறது எந்த மாரி இருக்கும்? குரோத் இருக்குங்களா? கடந்த காலத்துல பிசினஸ்ல இருந்த பிரச்சனைகள்லாம் குறையுமா? அப்படிங்கிறத பத்தி சொல்லிருங்க மேம். ம். ரிஷபராசிக்கு தொழில் அமைப்பு 2025ல எப்படி இருக்கு? முக்கியமா வேலை இல்லாம பிசினஸ் செக்டார்ல தான் நாங்க இருக்கோம். கோரே எங்களுக்கு பிசினஸ் தானா 6ஆம் அதிபதி சுக்கிரன். லக்னாதிபதி சாரி ராசிநாதனும் சுக்கிரன் தான். அப்போ இவங்கள்ல நெறைய பேர் வந்து பிசினஸ் பீப்பிளா இருப்பாங்க. இப்போ வேலையே செஞ்சாலும் அந்த பணத்த எடுத்து வேற இடத்துல இன்வெஸ்ட் பண்றது, அதன் மூலமா ஒரு பணம் பார்க்கறது, இந்த மாரி ஆல்ரெடி இவங்க மனி மைண்டட். ஸோ பணத்த எப்படி பெருக்குறது, எப்படி பணத்த மல்டிப்ளை பண்றதுங்கிறதுல மூளை வேலை செஞ்சுட்டே இருக்கும். அப்ப எப்படியும் ஒரு பிசினஸ் மைண்ட் இருக்கும். ஏதோ ஒரு பிசினஸ்ல இருப்பாங்க. டைரக்ட்டாவோ, இன்டைரக்ட்டாவோ, ஆக்டிவ் பார்ட்னராவோ, ஸ்லீப்பிங் பார்ட்னராவோ இருந்துட்டே தான் இருப்பாங்க. 6ஆம் அதிபதி சுக்கிரன் 10ல சனியோட சேர்ந்திருக்கிறாரு. சூப்பரா இருக்கும். ஏன்னா, அந்த சனியுமே இந்த சுக்கிரன் வந்து சுபத்துவப்படுத்துறாரு. போக அதே சனி 11ஆம் இடத்துக்கு மாறுறாரு. அப்போ புதிய தொழில் முயற்சிகள்ல வெற்றி. முக்கியமா பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில்கள், பியூட்டி, காஸ்மெட்டாலஜி, காஸ்மெட்டிக் கிளினிக்கு, பார்லர், சேரி தெரபிஸ்ட், அப்புறம் குளோத்திங், சில்க் எக்ஸ்போர்ட், இம்போர்ட் இந்த மாரியான பெண்கள் சார்ந்த பிசினஸ், ஸ்டிச்சிங், டெய்லரிங், ஒரு ஆர்ட் மேக்கிங் இந்த மாரியான விஷயங்கள் இருக்கிறாங்க. Instagramல கோலம் போட்டு சம்பாதிக்கக்கூடிய தொழில், குக்கரி சேனல் வச்சிருக்கிறவங்க, இந்த மாரி பெண்கள் நளினம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பிசினஸ்ல சக்சஸ் அப்படிங்கிறது பாசிபிள். அப்போ மித்த பிசினஸ்லாம் ஜெயிக்காதான்னா அப்படியும் கிடையாது. இந்த பிசினஸ் இன்னும் நல்லாருக்கும். இந்த லைன்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஐடியா இருக்கு. ரிஷபத்துல இருக்கீங்கன்னா, கண்டிப்பா ஸ்டார்ட் பண்ணலாம். மித்த பிசினஸஸ்லயுமே நல்ல லாபம் அப்படிங்கிறது இருக்கும். லாஸ்ட் இயர கம்பேர் பண்ணும்போது, குரோத் அப்படிங்கிறது ரொம்ப ஹையா இருக்கும். ரிஷப ராசி நேயர்களுக்கு ஜாப்ல வந்து எந்த மாரி குரோத் இருக்கும்? அவங்களுக்கு வந்து ஏதாவது ப்ரமோஷன்ஸ் கிடைக்குமா? ம். இல்ல ட்ரான்ஸ்ஃபர் ஆகட்டும், இல்ல வந்து நான் வேற ஒரு நியூ ஜாப் பார்க்க போறேன், வேற பக்கம் ஷிஃப்ட் ஆக போறேன் அப்படின்னா, அவங்களுக்கு எந்த மாரிலாம் இருக்கும்? அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க. ரிஷபராசிக்கு 2025ல வேலை அமைப்பு. 10ல சுக்கிரனோட சனி இருக்கும்போது, இந்த வருஷம் வந்து பொறக்குது. அப்போ கண்டிப்பா ப்ரமோஷன் பாசிபிள். இன்கிரிமென்ட் பாசிபிள். ரொம்ப நாளா ப்ரமோஷன் எனக்கு குடுக்க வேண்டியது தான். டிலே பண்ணிட்டே இருந்தாங்க. ஏன்னா, நமக்கு ஏற்கனவே தொழில்ல நெறைய பளு இருந்தது. 4 பேர் வேலைய நம்ம ஒரு ஆளா பார்த்துட்டு இருந்தோம். ரெகக்னிஷன் கிடைக்கல. இதெல்லாம் ரிஷபத்துக்கு பாஸ்ட் 2 இயர்ஸா நடந்தது. இந்த வருஷம் அது மாறி ப்ரமோஷன், இன்கிரிமென்ட் அப்படிங்கிறது பாசிபிள். நல்ல நேம் அப்படிங்கிறது வொர்க்கிங் செக்டார்ல பாசிபிள். பட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு 90% இல்ல. சொந்த ஜாதகத்துல அந்த அமைப்பு இருந்தா வேணா நடக்கலாம். பட் பெயர்ச்சி வந்து அதுக்கு வந்து இடம் கொடுக்கல. அதே இடத்துல உட்காந்து தான் நீங்க வேலை பார்க்க போறீங்க. அதேமாரி கம்பெனி சேஞ்ச் நீங்க பண்றதுமே ரெக்கமெண்டபிள் கிடையாது. ஏன்னா இருக்கிற இடத்துலயே உங்களுக்கு நல்ல குரோத் அப்படிங்கிறது வரப்போது. சனிங்கிறவரு ஸ்லோவஸ்ட் மூவிங் பிளானட் அப்படிங்கிறதுனால நியூ சேஞ்ச அவர் அக்செப்ட் பண்ண மாட்டாரு. கம்ப்ளீட்டா 10ஆம் இடத்தையும், 11ஆம் இடத்தையும் சனி கையில இருக்கிறதுனால, நீங்க இருக்கிற வேலையில இருந்துக்கோங்க. அதான் நல்லது. இருக்கிற வேலையில சூப்பரா இருக்கும் குரோத். ப்ரமோஷன், இன்கிரிமென்ட்லாம் 100% பாசிபிள். ரிஷப ராசிக்கு இந்த 2025 நியூ இயர்க்கு அப்புறம் மேரேஜ் அப்படிங்கிறது அமையறக்கான வாய்ப்புகள் இருக்கா? எப்ப கிடைக்கும்? எந்த பீரியட் ஆஃப் டைம்ல கிடைக்கும்? அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க மேம். ரிஷபராசிக்கு திருமண அமைப்பு 2025ல எப்படி இருக்கு? 7ஆம் அதிபதியான செவ்வாய் வருஷத்தோட முற்பகுதியில, அதாவது ஸ்டார்ட்டிங்லயே நீசத்துல தான் இருக்கிறாரு. ஆனாலும் மகரத்துல இருந்து சந்திரன் அந்த செவ்வாய பார்க்கறதுனால, செவ்வாயுடைய பலம் அப்படிங்கிறது முற்றிலும் குறையல. அப்ப திருமண வாய்ப்பு அப்படிங்கிறது பிப்ரவரி மாதத்துல இருந்து நல்லா இருக்கு. ஜனவரில அந்த அளவுக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஜனவரில உங்களுக்கு நல்ல வரனே வந்தாலும், நீங்க பேசி முடிவு பண்ணி ஃபைனலைஸ் பண்றதெல்லாம் பிப்ரவரி மந்த்ல பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதுல எந்த பிரச்சனையோ, தடை தாமதமோ வரப்போறதில்ல. லவ் மேரேஜ் பண்ணக்கூடிய கப்பிள் அப்படின்னு நீங்க இருக்கிறீங்க, இல்ல காதலிக்கிறேன், காதல் திருமணம் பண்ணிக்கலாம்னு இருக்கீங்கன்னா, கொஞ்சம் கவனமா இருக்கணும். அந்த முடிவே நாளைக்கு வாழ்க்கைக்கு ஒரு பிரச்சனையா வர்றதுக்கு வாய்ப்பு நெறைய இருக்கு. ஏன்னா 7ஆம் அதிபதி செவ்வாய், 5ஆம் அதிபதி புதன். 5ஆம் அதிபதிக்கும் 7ஆம் அதிபதிக்கும் சுத்தமா ஆகாது. இங்க எந்த தொடர்பும் 5, 7க்கு வரல. அப்போ விதிய மீறி நீங்க ஒரு காதல் திருமணம்ங்கிறத மட்டும் பண்ணும்போது, அட்லீஸ்ட் ஒரு வாட்டி ஜாதக பொருத்தம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இதுக்கும். ஏன்னா பிளானட்டரி பொசிஷன்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஃபேவரபிளா இல்ல. அரேஞ்ச்ட் மேரேஜ் கண்டிப்பா நல்லாருக்கும். ரிஷப ராசிக்கு 2025ல பேபி அப்படிங்கறக்கான சான்சஸ் இருக்குங்களா? நான் ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட் போறேன். அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த இயர்ல கிடைக்கிறக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கா? ம். அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க. ம். ரிஷப ராசிக்கு 2025ல குழந்தை பிராப்தம். 5ஆம் அதிபதியான புதன் வந்து 7ல தான் இருக்கிறாரு. ஸோ பேபிக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு. பெண் குழந்தை யோகம் அப்படிங்கிறது நெறைய பேருக்கு இருக்கு. ட்வின்ஸ் பிறக்கிறதுக்கான பிராப்தம் குறிப்பிட்ட சில தம்பதிகளுக்கு கண்டிப்பா ரிஷபத்துல இருக்கும். ஏன்னா புதன்கிறவரே ஒரு இரட்டை கிரகம் உட்கார்ந்திருக்கிறது ஸ்திர ராசியான விருச்சிகத்துல. அப்போ கண்டிப்பா இரட்டை குழந்தை யோகம் அப்படிங்கிறதும் இருக்கு. அதே மாதிரி இந்த பீரியட்ல பிறக்கக்கூடிய குழந்தைகளாகப்பட்டவர்கள் உங்களுக்கு நெறைய ஒரு யோகத்த செய்யக்கூடிய ஒரு பிள்ளைகளாவும் இருக்கும். ஏன்னா 5ஆம் அதிபதி 7ல இருக்க ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா, அந்த குழந்தை பிறந்தப்போ உங்க திருமண வாழ்க்கையே இம்ப்ரூவ் ஆகும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் கூட விலகும். இப்ப 2025ங்கிறது முழுக்க முழுக்க குழந்தை பிராப்தத்த அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வருஷம் தான்.
ஸோ ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னாலும் எடுங்க, சக்ஸஸ் ஆகும். நேச்சுரலா பேபி பர்த் இருக்குனாலும் அத நீங்க நெக்ஸ்ட் இயர்க்குலாம் போஸ்ட்பான் பண்ணாம இந்த வருஷமே ட்ரை பண்ணிக்கிறதுங்கிறது ரெக்கமெண்டபிள். ரிஷப ராசிக்கு 2025ல இந்த கடன் அப்படிங்கிற பிரச்சனைகள் குறையுமா? நீண்ட நாட்களாவே எனக்கு கடன்கள் இருக்கு, லோன் இருக்கு, ம். நான் இஎம்ஐல சிக்கிட்டு இருக்கேன், இந்த கிரெடிட் கார்டு அந்த மாரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த 2025ல அது குறையறக்கான வாய்ப்புகள் இருக்காங்க மேம்? கண்டிப்பா சொல்றேன். 2025ல ரிஷப ராசிக்கு கடன் பிரச்சனைகள்லாம் எப்படி இருக்கு? கடன் தீருமா? தீராதா? சுக்கிரன் 6ஆம் அதிபதி உட்கார்ந்திருக்கிறது சனியுடைய வீட்ல 10வது ஸ்தானத்துல உட்கார்ந்திருக்கிறாரு. அடுத்த பிப்ரவரி மாசமே அவர் உச்சமாக போறாரு. ஸோ கடனை குடுக்கக்கூடிய கிரகம் அந்த வருஷத்தோட பிகினிங்ல 2, 3 மாசத்துக்குள்ளே உச்சமாகுறார். அப்போ கடன் அதிகமா வாங்குறதுக்கு இந்த பிளானட்ஸ் உங்கள டைரக்ட் பண்ணுது. வாங்காதீங்க. ஏன்னா 11ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால அதிக கடன் வாங்குனீங்கன்னா, இந்த சனி குடுக்கக்கூடிய லாபம் கொஞ்சம் மட்டுப்படும். கடன அடைக்கிறதுல உங்க ஃபோக்கஸ் அப்படிங்கிறது அதிகமா போயிடும். அதுவும் இந்த சுக்கிரன் உச்சமாகி குடுக்கக்கூடிய கடன் அப்படிங்கிறது தேவையில்லாத ஆடம்பர கடனா இருக்கும். அல்லது எதுலயாவது வாங்கி நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கனாலும், அதுல ஒரு லாஸ் அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தேவையில்லாத கடனுக்கு போகாம இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. சுக்கிரன் ஆனா அதிகப்படியான கடன குடுக்க தான் பார்ப்பாரு. இருக்கிற எக்ஸிஸ்டிங்கான கடன் தீருமான்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு இந்த 11ல உள்ள சனி ஹெல்ப் பண்ணுவார். அப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங் கடன தீர்க்கிறதுக்கு இந்த வருஷத்த நீங்க பாசிட்டிவா யூஸ் பண்ணிக்கோங்க. கடன பெருக்காம இருக்கிறது இன்னும் நல்லது. ரிஷப ராசிக்கு இந்த கடந்த காலத்துல இருக்கிற கோர்ட் கேஸ் இந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த 2025ல தீருவதற்கான வாய்ப்புகள் இருக்காங்க. 2025ல இந்த ரிஷப ராசிக்கு கோர்ட் கேஸஸ்லாம் எப்படி இருக்க போகுது? சொத்து சம்மந்தப்பட்ட விலங்குகள் எல்லாம் தீருமா? தீராதா? சுக்கிரன் உச்சமாக போறாரு. எனிஹவ் 6ஆம் அதிபதி. அப்போ 3 மாசம் அந்த அளவுக்கு நல்லா இல்ல. ஸோ நீங்களா போய் ஏதாவது வம்பு வழக்குல சிக்கிறதுக்கும் வாய்ப்பு இந்த சுக்கிரன் குடுப்பாரு. ஏன்னா எதிரியோட கை முதல் 3 மாசம் கொஞ்சம் ஓங்கி இருக்கும். பட் ஆனா இந்த மார்ச் மாதத்துக்கு அப்புறம் முக்கியமா சனி பயிற்சிக்கு அப்புறம் சனி 11க்கு வந்துட்டாலே எதிரி தெறிச்சு ஓடிருவாங்கன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா எதிரியே ஜெயிக்கக்கூடிய ஸ்தானம் 11ஆம் இடம். அங்க சனிங்கிற பாவ கிரகம் உட்காரும்போது எதிரி அழிவான் அப்படிங்கிறது விதி. அப்போ மார்ச் மந்த்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஜட்ஜ்மெண்ட், இங்க போடக்கூடிய கேஸஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா ஃபேவரபிளா வரும். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் மட்டும் அந்த கோர்ட்டு, கேஸு, வம்பு வழக்கு, வில்லங்கத்துல நீங்களா போய் மாட்டிக்காம இருங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை, ஜட்ஜ்மெண்ட் அதுக்குள்ள வருதுன்னா கூட கொஞ்சம் அத உங்களுக்கு கான்ஷியஸா தள்ளி போடுறதுக்கான வழி என்னதோ அத பாருங்க. ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த 2025க்கு அப்புறம் இந்த ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறது இந்த இயர்ல குறையுமா? எப்படி இருக்க போகுது? இல்ல புதுசா ஏதாவது பிரச்சனைகள் வரக்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்படிங்கிறத பத்தி சொல்லணும். 2025ல ரிஷபத்தோட ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது? 6ஆம் அதிபதி ஆல்ரெடி சுக்கிரன் தான். ஸோ சுக்கிரன் ஓகே ஓரளவுக்கு பரவால்ல. 3 மாசம் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்க தான் செய்யும். ஃபுட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ரொம்ப தேவை. ஒரு 50 வயசு நெருங்கின ரிஷபராசிக்காரங்களா இருப்பீங்கன்னா, தயவு செஞ்சு ஒரு ஃபுல் பாடி செக்கப் அப்படிங்கிறது வருடத்துக்கு 1 முறையோ, 2 முறையோ எடுத்துக்கலாம். 40 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கே டயபெட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சுக்கிரன் கொஞ்சம் நல்ல பாசிட்டிவான இடங்கள்ல தான் மூவ் ஆயிட்டு இருக்கிறாரு. ராசிநாதனாவே இருந்தாலும் 6ஆம் அதிபதியும் அவர்தான். அப்போ ஹெல்த்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். சாப்பாடு, உணவு முறையில கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது. தேவையான ரெஸ்ட்ட உடம்புக்கு குடுக்குறதே போதும். பட் ஆயுள் கண்டம், உயிர பாதிக்கக்கூடிய ஒரு ஆபத்தான ஒரு நோய், அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. இன்னொன்னு 11ல இருக்கக்கூடிய சனி, நோய குடுத்தாலும் அதுக்கு சரியான தீர்வ குடுக்கும். அப்ப என்ன பண்ணுவாரு, கரெக்ட்டான டாக்டர போய் கரெக்ட்டான டைம்ல மீட் பண்ண வைப்பாரு இந்த சனி. மீட் பண்ணி கரெக்ட்டா ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பட்சத்துல, நம்ம நோயிலருந்து டைரக்ட்டா வெளில வந்துருவோம். ஸோ இந்த மாரி பலன்கள் தான் நடக்கும். பயப்பட தேவையில்ல. 2025ல ரிஷப ராசி நேயர்கள் இந்த நியூ இயர் அந்த பிறக்கக்கூடிய நாள்லயோ, இல்ல அந்த முதல் மாதத்திலயோ இந்த கோயில் வழிபாடு செஞ்சா அந்த இயர் அப்படிங்கிறது அவங்களுக்கு பாசிட்டிவா அமையும் அப்படிங்கிறத சொல்லுங்க மேம். ரிஷபம் 2025ல போக வேண்டிய கண்டிப்பான கோயில். ரிஷபம்னாலே ஸ்ரீரங்கம் தான். கண்டிப்பா போகணும். ஜான்வரி 1 2025 ரிஷபராசிக்காரங்க போய் ஸ்ரீரங்கத்துல பெருமாள் முன்னாடி நின்னாலும் சரி, அல்லது ஜனவரி மந்த்ல எந்த டேட்லனாலும் போனாலும் சரி, இன்னும் ஒரு சிறப்பு பலன் என்னன்னா, ஒருவேளை நியூ இயர் அன்னைக்கு போக நீங்க மிஸ் பண்றீங்கன்னா, அந்த ஜான்வரி மந்த்ல உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம்ங்கிறது வரும். அது என்னைக்கு வருதோ அந்த நாள்ல போய் ஸ்ரீரங்கத்துல வழிபட்டுக்கோங்க. இதோட சேர்த்து உங்க குலதெய்வ கோயிலுக்கும் போயிட்டு வந்துடணும். ஏன்னா வருஷத்தோட முதல் மாதம். மீதி இருக்கக்கூடிய 10, 11 மாதமும் ரொம்ப நல்லா இருக்கணும். இந்த வருடங்கள்ல எடுக்கக்கூடிய முடிவுகள் பிற்காலத்திலயும் நமக்கு நல்லது செய்யணும்னா, இந்த 2 கோயில் வழிபாடும் ரொம்ப அவசியம். ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த 2025ல நியூ இயர்ல எப்படி இருக்கும்? எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்குமா? அப்படிங்கிறத விலாவாரியா பார்த்தாங்க. கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு இது ஒரு பயனுள்ள கருத்துக்களா அமைஞ்சிருக்குமா? ரொம்ப நன்றி. நன்றி சார்.